ஒரு காட்டில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அதன் அருகில் ஒரு சிறிய நாணல் செடி வளர்ந்து வந்தது. ஆலமரம் எப்பொழுதும் தன் உயரத்தையும் உறுதியையும் நினைத்து மிகவும் பெருமைப்படும். ஒரு நாள் ஆலமரம் நாணலை பார்த்து சிரித்து, "நீ இவ்வளவு பலவீனமாய் இருக்கிறாய். ஒரு சிறிய காற்று வீசினால் கூட நீ தலை குனிந்து விடுகிறாய். என்னை பார், எவ்வளவு பலமான காற்று அடித்தாலும் நான் அசையாமல் கம்பீரமாய் நிற்பேன்" என்று கிண்டல் செய்தது. அதற்கு நாணல் மென்மையாக சிரித்துவிட்டு, "ஆலமரமே, உங்கள் பலம் பெரியதுதான். ஆனால் சில நேரங்களில் வளைந்து கொடுப்பதும் ஒரு பலம்தான்" என்றது. ஆலமரம் அதை கேட்டு எள்ளி நகையாடியது. சில நாட்களில் காட்டில் ஒரு பெரிய புயல் வீசியது. காற்று மிக வேகமாக சுழன்றடித்தது. நாணல் காற்று வீசிய திசைகளுக்கெல்லாம் வளைந்து கொடுத்தது. தரையோடு தரையாக படுத்து கொண்டது. ஆலமரம், "நான் ஏன் வளைந்து கொடுக்க வேண்டும்?" என்று வீம்போடு காற்றை எதிர்த்து நின்றது. புயலின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க ஆலமரத்தின் வேர்கள் தாக்கு பிடிக்க முடியவில்லை. மரம் அப்படியே வேரோடு சாய்ந்து விழுந்தது. ஆனால் புயல் ஓய்ந்த பிறகு நாணல் மெல்ல நிமிர்ந்து முன்னை போல அழகாக நின்றது. பார்த்தீங்களா, கர்வம் எப்பொழுதும் அழிவை தரும். சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுக்கும் குணமே ஒருவரை இக்கட்டான காலத்தில் காப்பாற்றும். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம தமிழுலக நம்பர் 1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.